குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம இது ஒரு சீரியஸா நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின பேசிக்ஸ் ஒரு சீரியஸா ஒரு டெய்லி ஒவ்வொரு வீடியோவா நாங்க வெளியில விடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றீங்களா? ஸோ அதே மாதிரி அமேசான்ல ஷாப்பிங் பண்ணுவீங்களா நீங்க? அதே மாதிரி கூகுள் இல்லாம உங்களால ஒரு நாள் இருக்க முடியுமா? ஸோ அப்படின்னா இன்னொரு கொஷின் கேட்குறேன். இந்த கம்பெனியோட ஓனரா ஆகணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. ஆப்பிள் கம்பெனியே வாங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆப்பிள் கம்பெனில ஒன் ஆஃப் த ஓனரா நீங்க மாறலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ நம்ம மார்க்கெட்ல நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆனா உலகத்தையே லீட் பண்ற மார்க்கெட் எதுன்னா அதுதான் யுஎஸ் மார்க்கெட். உலகத்துல இருக்கிற பிக்கஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே யுஎஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. அதான் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதாகட்டும், ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் எங்க லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்ல தான். ஆப்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசான், கூகுள், மெட்டா, நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ மெட்டா, டெஸ்லா, என்விடியா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே யூஎஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால யூஎஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதே இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்லயும் நிறைய நேரம் தெரியும். ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல பேசிக். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? நம்ம ஊர்ல காய்கறி மார்க்கெட் இருக்கு, கோல்டு மார்க்கெட் இருக்கு, கார் மார்க்கெட் இருக்கு, ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ வாங்குறது விற்கிறதும் இல்ல, கம்பெனி ஷேர் வாங்குற இடம் மார்க்கெட். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்றோம். அமெரிக்கால உலகத்திலேயே பிக்கஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸே இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர்ஸை தினமும் வாங்குறதும் விற்கிறதும் இந்த மார்க்கெட் மூலயமா தான் நடக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் மூலயமா தான். ஓகே, ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டோம். இப்ப ஷேர்னா என்னன்னு சொல்லலாம். ஒரு பீஸா ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீஸாவை 8 பீஸா நீங்க கட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பீஸ் உங்களோடது. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் கோடிக்கணக்கான பீஸா அதை டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஒரு பீஸா வாங்குறது தான் ஷேர். அதாவது நீங்க ஆப்பிள்ல வேலை செய்யல, சிஇஓவும் இல்ல, ஆனா அந்த ஆப்பிள் கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் கம்பெனிக்கு நீங்களும் ஒரு ஸ்மால் ஓனர் தான். எவ்வளவு ஸ்மால் ஓனர்னாலும் ஓனர் ஓனர் தானே. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நம்ம வீட்ல டிவி வாங்குறோம், போன் வாங்குறோம், லேப்டாப் வாங்கணும். ஆனா அதை தயாரிச்ச கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ வாரன் பஃபட் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு புரியிற பிசினஸ்ல தான் நீங்க முதலீடு பண்ணுவீங்க. அதனால அந்த ஜேர்னியை எப்பயே உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ ஷேர்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்னா, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஷேர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மூணாவது, யூஎஸ்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பத்தி சொல்லலாம். ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒன்று என்ஒஎஸ்சி, அதாவது உலகத்திலேயே இருக்கிற அதிகமான ஸ்டாக்ஸ் பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் இதாயிருக்கு. ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் இந்த என்ஒஎஸ்சில லிஸ்ட் ஆயிருக்கு. ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ்னா நீங்க கொக்கோ கோலா ரொம்ப வருஷமா இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. விசா இருக்கு, விசா கார்டு இருக்குல்ல, விசா கார்டு, மாஸ்டர் கார்டுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விசா கார்டு இருக்கு, ஜேபி மார்கன் இருக்காங்க, வால்மார்ட் இருக்கு, ஜான்சன் அண்ட் ஜான்சன், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ஒஎஸ்சில லிஸ்ட் ஆயிருக்காங்க. என்ஒஎஸ்சினா என்ன? நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாஸ்டாக். இந்த நாஸ்டாக் தான் உங்களுக்கு டெக்னாலஜியோட கிங்டம்னே சொல்லலாம். டெக்னாலஜினா ஸோ கம்ப்யூட்டர் மூலயமா யூஸ் பண்றது, சிப் செட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது நாஸ்டாக். இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் இது எல்லாமே நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல ஒரு பெரிய முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்எஸ்சி, பிஎஸ்சின்ட்டு ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்ப என்எஸ்சில லிஸ்ட் ஆயிருக்கிற அதே ஸ்டாக்ஸ் பிஎஸ்சிலயும் லிஸ்ட் ஆயிருக்கும். கரெக்டா?
ஆனா இங்க வந்து என்ஒஎஸ்சில லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக் வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்காது. நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஸ்டாக் வந்து என்ஒஎஸ்சில லிஸ்ட் ஆயிருக்காது. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ரெண்டும் வெவ்வேறு செட் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. என்ஒஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பழைய ட்ரெடிஷ்னலான கம்பெனிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நாஸ்டாக்ல டெக்னாலஜி பேஸ்டான கம்பெனிஸ் இருக்கும். டெக்னாலஜி பேஸ்ட்னா நம்ம எப்பயும் போல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நாஸ்டாக்ல வந்து அதிகமா சேல் ஆகுது. ஸோ உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய மால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மால்ல வந்து ட்ரெஸ்ஸோட கடை இருக்கும், மொபைல் ஷாப் இருக்கும், ஜுவல்லரி ஷாப் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனிஸ் இருக்கும். நாம போய் அதுல போய் ஷேர் வாங்குறோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட டைமிங்கை பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம மார்க்கெட்டை பத்தி தெரியும். நமக்கு 9:08 இருந்து 9:15 வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் 9:15க்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3:30க்கு முடியும். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இதுவே யூஎஸ் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து சம்மரா இருந்தாலும் விண்டரா இருந்தாலும் ஒரே டைமிங்ல தான் இருக்கும். அங்க வந்து யூஎஸ்ல வந்து இந்த டே லைட் சேவிங் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கிளாக் வந்து திருப்பி வைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சம்மர்ல ஒரு டைமிங்கும் விண்டர்ல ஒரு டைமிங்கும் மார்க்கெட் இருக்கும். ஸோ அமெரிக்க மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன்ல நம்ம ஊர் டயத்துப்படி சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 1:30 மணிக்கு முடியும். இதுவே வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில 3 மணி வரைக்கும் அது போகும். ஸோ இந்த டைமிங்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால அங்க என்ன நடக்குதோ அடுத்த நாள் நம்ம மார்க்கெட்டுக்கு அது வந்து இம்பாக்டா வரும். அதனாலதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல தூங்கி எந்திரிச்சோன்னா காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையாவோ டவ் எப்படி முடிஞ்சிருக்கு, நாஸ்டாக் எப்படி முடிஞ்சிருக்கு, S&P 500 எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. ஸோ இந்த என்ன திடீர்னு புதுசா டவ், நாஸ்டாக், S&P 500 எல்லாம் சொல்றேங்கன்னு பார்க்காதீங்க. ஸோ இதை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நம்ம படிச்சோம்ல. ஸோ அதுல ட்ரேட் ஆகிற இண்டெக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நீங்க இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சீரியஸா நாங்க வந்து அப்லோட் பண்றோம் கண்டினியூஸா. ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் கம்போசிட் அப்படின்ட்டு நிறைய பேரெல்லாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஊர்ல நிப்டி 15 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாம் இவங்க தான். ஸோ டவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 30 மேஜர் ப்ளூ சிப் கம்பெனிஸை வச்சு உருவானது டவ் ஜோன்ஸ். S&P 500னா 500 பெரிய லார்ஜஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் உங்களுக்கு. ஸோ லார்ஜஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னா இதுல வந்து பிரைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு 500 பெரிய கம்பெனிஸ் வந்து S&P 500ல இதாயிருக்கும். ஸோ நாஸ்டாக் காம்போசிட் அப்படிங்கிறது என்ன? நாஸ்டாக் நீங்க இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க நாஸ்டாக் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்க. இங்க வந்து நாஸ்டாக் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாஸ்டாக் வந்து இண்டெக்ஸாவும் இருக்கு, அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாவும் இருக்கு. ஸோ இண்டெக்ஸா இருக்கிறதுல என்ன ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் எல்லாம், டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இதுல வந்து நிறைய லிஸ்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவோட ஐடி மார்க்கெட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிசிஎஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ டிசிஎஸும் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல அங்கேயும் லிஸ்ட் ஆயிருக்கு இந்த நாஸ்டாக்ல. ஸோ இந்த நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்கால தான் இருக்கணுங்கிறது இல்ல. அவுட் சைட் ஆஃப் அமெரிக்கா இருந்தாலும் இந்த இண்டெக்ஸ்ல வந்து நீங்க வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேனே. ஒரு நாள் நாஸ்டாக் வந்து 3% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க முதல் நாள் நைட்டு. அடுத்த நாள் வந்து இந்தியாவோட ஐடி செக்டர் வந்து நல்ல பூம் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஐடி செக்டர்ல இருக்கிற இன்ஃபோசிஸ் ஆகட்டும், HCL ஆகட்டும்,
விப்ரோ ஆகட்டும், இதெல்லாம் பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதனாலதான் குளோபல் ட்ரேடர்ஸ் வந்து நாஸ்டாக் ஐடில ட்ரேட் பண்ற குளோபல் ட்ரேடர்ஸ் வந்து நாஸ்டாக் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து என்னென்னலாம் மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் ஏன் ஏறுது, ஏன் விழுது அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்பாங்க. ஸோ யாரோ பை பண்றாங்க, யாரோ செல் பண்றாங்க. அதனாலதான் அது ஏறுது, விழுது. அது மட்டும் இல்ல. மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா தட் மீன்ஸ் ஜாப் டேட்டா இருக்கு, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கு, டாலரோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, பாண்ட் ஈல்டு வந்து எவ்வளவு தராங்க, அவங்க 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு வந்து எப்படி தராங்க அப்படிங்கிறது, ரிலேட்டடான நியூஸ், அதுக்கப்புறம் மெயினா வார் வந்து எப்படி இருக்கு, ஃபெடரல் ரிசர்வோட முடிவெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேனே, ஒரு நாள் வந்து ஆப்பிள் வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் ஸ்டாக் மட்டும் ஏறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆப்பிள் செக்டார் இருக்கிற அந்த டெக்னாலஜி செக்டார் இருக்குல்ல, ஆப்பிள் ஸ்டாக் இருக்கிறது. ஸோ அந்த டெக்னாலஜி செக்டார் முழுக்கவே பாசிட்டிவ் சென்டிமெண்டா வரும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா மொத்த மார்க்கெட்டும் ப்ரெஷருக்கு வரும். இதுவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெண்டிங் வந்து நிறைய கிடைக்கும். அதனால மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து வெறும் சார்ட் மட்டும் பார்க்க மாட்டாங்க, நியூஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர்னா என்ன, என்ஒய்எஸ்சி அண்ட் நாஸ்டாக்னா என்ன, யூஎஸ் மார்க்கெட்டோட டைமிங் எப்படி இருந்தது, டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த பார்ட்ல வந்து கம்பெனி ஏர்னிங்ஸ் வந்து எப்படி ஷேர் பிரைஸை மாத்துது, ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே பாஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா என்னவாகும், குறைஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.